சரி என்னன்னா மாமான்னு கூப்பிடணுமா? ஆமா மாமா. சரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? அண்ணான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன நஷ்டம் ஆகுது? மாமான்னு கூப்பிட்டா உனக்கு என்ன லாபம் கிடைக்குது? அது என்னன்னு தெரியலையா, ஒட்ட பிள்ளைங்க அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு என்னென்னமோ பண்ணலாம்னு தோணிடுது. என்னென்னமோ பண்ணலாம். ஆனா மாமான்னு மட்டும் கூப்பிட்டா அப்படியே சர்ன்னு வந்துருதாயா. சரி விடுடி. விடுடியா? அதுலயே விடு. எதுல? அதுலயே விடு. அதுல விடு. ராசாத்தி உன்னை எண்ணி, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, நெஞ்சே சேவந்திக்குவா அண்ணார் கூடையில் பூத்தப்புவா, நெஞ்சே சேவந்திக்குவா அண்ணார் கூடையில் பூத்தப்புவா, அண்ணார் கூடைக்கு போயிருந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன், அண்ணார் கூடைக்கு போயிருந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன், ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழித்தேன், ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, ராப்பகலா கண் விழித்தேன், ராணி உந்தன் கை பிடிக்க, சித்திர மசத்திலே திருவாரூர் தேரோட்டம், சித்திர மசத்திலே திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், தேவடியா உன்னை கண்ணோட்டம். ஐயோ ஐயோ இதெல்லாம் கேட்க மாட்டேங்க அண்ணா. வரமாட்டான் பக்கத்துல அடிச்சுனா வரமாட்டான். அப்படியா? நான் கூத்து லீவ் போட்டுருவோம். என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா தேவடியான் பிள்ளைங்க? இப்ப நீ என்னடா கூப்பிடுற அந்த பிள்ளையா? பிள்ளைன்னு கூப்பிடு. சரி இப்ப என்ன பண்ணி நீ எதுக்கு வந்த? நீ பிள்ளை எதுக்கு தேவலான்னு கேட்டாரு. சரி பேச மாட்டேன். உனக்கு என்ன வேணும் இப்ப? நான் ஒரு பாட்டு பாட்டா? பாடுவியா? பாடு. நல்லா பாடுவியா? பாடு. சரி அது யாரு உனக்கு? அது யாரு? தங்கச்சி. யார் அது? தங்கச்சி. 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 அண்ணன் எத்த பெருசு தங்கச்சி எத்த பெருசுன்னு பாரு. தங்கச்சி டின்னு பேரோட எத்த பெருசு இருக்கிறான். இவன் ஒத்த குஞ்சானோட இருக்கிறான். சரி பாட்டு மாமா என்ன பண்றீங்க? அறுப்பெடுத்த முண்டை. அவன் உன்னை தங்கச்சிங்கிற நீ மாமான்னு கூப்பிடுற? அப்படியா? பாட்டு பாடு. தங்கச்சி மாமான்னு தானே கூப்பிடணும். ஏய் டின்னு பேரன் ஓய் பாய் பாட்டு பாடுறான். ரெண்டு பேர் இருக்கிற பாய் பாட்டு பாடுறான். அடே பாடுறியா? சரி பாடு பாடு. ரெண்டுலத்த ஒண்ணா தடி மாமா இந்த பொண்ணுக்கு கேட்ட மடலாமா ஜல்லிக்கட்டு காலடி நாமா நீ தும்ப விட்டு வாழ தொடலாமா அம்மா அம்மா தெரியாதே கட்டி பாடுறா. புரியாத விளையாட்டு ரெண்டுலத்த ஒண்ணா தடி மாமா இந்த பொண்ணுக்குள்ள கைய விடலாமா. எந்த பொந்துக்குள்ள கை விடு? இந்த பாட்டுல வேண்டாம், வேற பாட்டு பாடு. வேற பாட்டா? பட்டா பூச்செடி நீ பட்டா பூச்செடி பட்டா பூச்செடி நான் பட்டா பூச்செடி பல பலனே ஜலிக்கியா பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்ல மாவ முன்னாடி அழகே அழகே உனக்கு அணியாக்கவா காண உன கையா பிடிக்கணும் காலையில உம்பா கெடுக்கணும். ஏய் உனக்கு காலையில ஊம்பு ஏறாத அவன் காலையில ஊம்பு கொடுக்குறியா? டேய் எத்த பெருசு? ஏய் உம்மா குடுக்கணும் சொல்லு. காலையில என்ன கொடுக்குற? காலையில உம்மா கொடு. என்ன கொடுக்கணும்? உம்மா. உம்மா கொடுக்கணுமா? இந்த பாட்டு வேண்டாம், வேற பாட்டு பாடு. மங்களி மாமா அல்மாட்டு ஆளுமே ஒரு மலைக்கு போட்டு ஓடுமா. நீ பாத்தீங்களா? போடால் போகட்டும். சீராக அமைந்திருக்கும் நல்லா குறை மாசத்துல பெத்து போட்டு ஏன்டா இப்படி அக்கா போர் பண்ற? என்னடா வேணும்? நான் பாட்டுன்னு தங்கச்சியோட எழுதி வச்சிருக்கேன். சத்தமா பேசுறா. பாட்டுன்னு தங்கச்சியோட எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கிறியா? பாடுறா, பாடி போட்டு போடா. சந்தைக்கு வந்த அம்மாடே தாலி வர மாட்டீங்க. ஆண்டவா ஆண்டவா பொறுமை பண்றா. சவுட்டேனோடா. ஏய் மருந்து கொஞ்சம் குடுக்கடா வாடா. சக்காலத்தி வாடி கூதில என்ன? போடால் போகட்டும். நீ சொன்னது சரியாதான் மாமா போச்சு. நீ சுடு துடி பேட்டு நீ எவ்வளவு திமிர் சுத்தி என்ன இந்த மாதிரி பையன் எங்கேயாச்சும் பாத்துருப்பியா? பார்த்ததில்லடி அம்மா. எங்க ஊர் பேரு கெடுக்கிறதுக்கு வரான்னு தெரியல, எடுக்கிறதுக்கு வராதான்னு தெரியல. அடியை சீராக அமைந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கு முத்தான முதற்கண் விளக்கம்.
பேசுறீங்க தெரியுமா? எப்படி பேசுற? எப்படி பேசுற? இப்படி வச்சு இப்படி பேசுறோம். சரி அந்த வர நீ பேசுற. வர பாபா பாபா பண்ற. வரப்ப பேசுற நீங்க. என் கோமல் மாமா வந்து பேசுவார் எனக்கு இல்ல. என்னம்மா இருக்கு? அவளுக்கு ஏஜ்ல இருக்குடா. அடியே இருந்த பொழுதிலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கி வரக்கூடிய பாதாளரக்கன் சண்டை போகவதி திருக்கல்யாணம். இந்த பூவதி கல்யாணத்துல போகவதி கல்யாணத்துல போகவதி கல்யாணத்துல நான் வந்திருக்கிறேனே. ஐயோ நான் யாருன்னு சொல்லட்டுமா? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரு பாப்பா? நீ என்னடா இப்படி ஏறிட்டு வர? ஐயோ ஒரு பண்றா. என்னதான் பண்ணுவ நீ? ஆமாமா. சொல்லி நேத்து கூட்டி போனேன். அங்க போய் படுத்து தூங்கிட்டான். ஐயா என் பேர் தெரியுமா? அதானே தெரியும். என் பேரு அப்புறம் சொன்னாதான் தெரியும் சொல்ல வேண்டியது வாய் திறந்து. அவ பேர் சங்கலாத்தி முண்டை. சொல்லட்டுமா என் பேரு? சொல்லட்டுமா? சரி சொல்றேன். சரி சொல்றேன். அக்கிடையில் தான் உதித்த அண்ணா 10 மணில இருந்து நீங்களும் அடிக்கிறீங்க, நானும் ஆடுறேன். அவ்வளவு நேரம் அடிக்காதது இந்த பொட்டப்புல வந்து அடிக்கிறீங்களே, இவ்வளவு நேரம் இந்த கை எங்க வச்சிருந்தீங்க? ஏன் கேக்குற? நீங்க கையை வச்சிருந்த இடத்த சொன்னீங்கன்னா அந்த இடத்துல என் வாயை வைக்கலாம்னு பாக்குறேன். சத்தியமா வைக்கணும், ரசமால வைப்பேன், மாலை குழம்பு சத்தியமா வைக்கணும். வச்சிடறேன். சத்தியம் பண்றா? வச்சிடறேன். சத்தியம் பண்றா? வச்சிருவேன். நான் ஹரிச்சந்திரனுக்கு பேரன், என் வாயில பொய்ய வர. எங்க வச்சிருந்தேன் சொல்லட்டுமா? எங்க வச்சிருந்தேன்? வாயா பொச்சில வச்சிருந்தேன். கருமா வைக்கறியா வாயா? நீ கைய அங்கேயே வச்சுக்கோ, காலையில வர எடுக்காத. அடியே உன்னுடைய பேர் என்னவென்று தெரியுமா? சரி உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் தான் கிட்டு. கிட்டா? சரி எப்படிதான் கூப்பிடுறது? இப்படி வேணா கூப்பிடு. கிட்டன்னான்னு கூப்பிட்டா அண்ணாவை எடுத்துரு. கிட்டு கூப்பிடுமா? சரி தூரமா இருந்து கூப்பிடுறேன், எப்படிதான் கூப்பிட்டோம்? நான் இப்ப ஒரு 10 அடி தூரத்துல வந்துருப்பேன். சரி இங்க இருக்கிற தப்பா பக்கத்துல இருக்கிறேன், எப்படி கூப்பிடுவேன்?
கிட்டு கிட்டு நல்லா ஓசிட்டு கூப்பிடு. கிட்டு நல்லா ஓசிட்டு கூப்பிடு. ஓ கிட்டு இன்னும் சத்தமா. ஓ கிட்டு முக்குமா முண்டா. ஓ கிட்டு 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 ஓகே. ஓகுறதுக்கு அங்கே தெரியாம பண்ணிடுறாரு. இல்ல நாங்க எதுவும் பண்ணல. அடியே அவனோட பிரேக் புடிங்க ரெண்டு பேரும் பல பிரேக் கொடுத்துருப்போம். உன்னுடைய பெயர் கிட்டு. என் பேர் கிட்டு. என்னுடைய பெயர் என்னவென்று தெரியுமா? என்னம்மா? அக்கினியிலேயே தான் உதித்த உக்கிர வீரசக்தி. ஆமா, மஞ்சள் முகத்தழகி. அந்த மானிடுக்கு தங்கையாகி விலகி வரக்கூடிய அதாவது பத்தினி பாஞ்சாலியோ என்னுடைய பெயர். ஆமா, பத்தினி என்று ஒரு பெயர் சொல்ற பிறகு நீ இப்படி சொல்றியே நியாயமா? அதாவது தொட்டு பேசாத, நீ கெட்டு போயிருவே. அதனால பத்தினி என்ற பட்டம் பெயர் இந்த உலகத்திலே பெற்ற என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி. அம்மா, அப்படி பத்தினி பாஞ்சாலியாக நீங்கள் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்தார்கள். தாயார் தந்தையார் யாருமா? என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? சொல்லம்மா. சொல்லட்டுமா? சொன்னாதானே தெரியும். கேட்க ஆசைப்படுகிறாயா? ஆமாம், கேட்டேதான் ஆக வேண்டுமா? நான் கேட்டேதான் நான் ஆக வேண்டும். ஐயோ, பாடி சொல்ற பாஞ்சாலி அகத்திலே என்னப்பா? இல்ல, அந்த பொட்டப்புல ஆடிச்சு. அவகிட்ட இருக்கிறது ரெண்டு. இந்த மாதிரி இப்படி 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 ஆட்ட ஆட்ட நீங்க டீ 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 டீன்னீங்க. நான் வந்து இப்படி ஆட்டல, இப்படி இப்படி ஆட்டல. யார் துப்புறீங்க? ஏண்டா அந்த ஆட்டத்துக்கு இந்த ஆட்டத்துக்கு வித்தியாசம் இல்ல? அந்த அம்மா ஆட்டினா ஊதுவீங்க, நான் ஆட்டினா துப்புவீங்களா? அந்த அம்மா ஆட்டினா ஜனங்க பாக்குறாங்க, நான் ஆட்டினா இங்க யார் பாக்குறது? பார்க்க மாட்டீங்களா? சரி வாங்க, பின்னாடி காட்டுறேன் வாங்க. சரி வா. சரி ஓகே. அடியை பத்தினி பாஞ்சாலியாக நான் இருந்தாலும் இப்படி தாய் தந்தை யார்? யாரு? யார்? நான் எப்படி பிறந்தவன்? எப்படி பிறந்தேன்? சரி, நீ எப்படி பிறந்த? நானே எங்க அப்பா அம்மா வச்சுதான் பிறந்தேன். அப்படியா? உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு? எங்க அப்பா அம்மா பேரு ரொம்ப அவசர போறியா? ஆமாங்க. பொய்ய பேசாத. அப்ப எப்படி பிறந்திருப்பேன்? அவசர கழிச்சுட்டா போறது நீ. தருண கழிச்சாங்களா?
சரி அப்படியே கொடு. பரமத்துல பிறந்தவன் நான். அப்படியா அடியை ஓய். என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? என்னங்க? பாஞ்சால தேசம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் 56 தேசம் இருக்கிறது. சரி. அதில் ஒரு தேசமாக விளங்கி வரக்கூடிய பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலராஜன் கோகிலாவை அம்மையார் உங்களுடைய தாயார் தந்தை. ஆமா சரி. இருவருக்கும் நீண்ட காலமாக புத்திர சந்தானம் என்பதே கிடையாது. இல்லை. புத்திர சந்தானம்னு என்ன? குழந்தை என்பது இல்லை. குழந்தை பாக்கியம் என்பதே கிடையாது. என்ன செய்வது என்று அறியாமல் நம்மை பின்னிட்டு இந்த நாட்டை ஆண்டுவதற்காக குழந்தை குட்டி இல்லை என்பதற்காக பெரு துன்பம் அடைந்தார்கள். தாயும் தந்தையும் என்னவென்று தெரியாமல் படிக்க, என்ன செய்வது என்று அறியாமல் படிக்க இருந்து கொண்டிருந்த வேளையில் அதாவது அந்த நாட்டிற்கு அதாவது யாரு பாஞ்சால அரசன் ஒரு யாகம் என்று செய்கிறார். யாகம் ஒன்று செய்கிறார். அதுக்கு யார் யார் முன்னிலையாக வருகிறார் என்பதற்காக யாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 மாமுனிவர்கள் வருகிறார்கள். அந்த யாகத்தின் வழியாக அம்மா அனைவர் நாட்டு மக்களும் சேர்ந்து யாகத்தை உப்பளம் செய்கிறார்கள். அந்த யாகத்திலே முதலாக என்ன பிறந்தது என்று தெரியும்? என்ன பிறந்திருக்கும் தெரியும் அம்மா? அதாவது எங்க அண்ணனாகி விளங்கி வரக்கூடிய துஷ்ட தூய்மன் என்று சொல்லக்கூடியவர் பிறந்தார். முதலாக. இரண்டாவதாக இந்த பத்தினி ரகுபதா பாஞ்சாலி நாட் பிறந்து, மூன்றாவதாக ஒரு வில்லொன்று பிறந்தது, நான்காவதாக ஒரு சொல்லொன்று பிறந்தது. அந்த ஏகத்துல இத்தனை இது பிறக்கணும். 4 பேர் நாங்க பிறந்திருக்கிறீங்க. ஆமா. எங்க அண்ணன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நானு, துஷ்டதூய்மன், பாஞ்சாலி, வில்லொன்று, சொல்லொன்று. அம்மா சொல்லுடைய அர்த்தம் என்னவென்று தெரியுமா? கொலினி என்ற சொல். அதற்கு அர்த்தம் கொல்ல பிறந்தவள் என்று பொருள். ஆமா கொலினி. அப்படி நாங்க 4 பேராக பிறந்திருந்தாலும் பாஞ்சால தேசத்தில் பாஞ்சால ராஜனுக்கு பிறந்தபடியால் என்னுடைய பெயர் பாஞ்சாலி. சரிங்க. என்னுடைய தந்தையாருக்கு ரகுபதன் என்று சொல்லக்கூடிய அதாவது திரௌபதன் என்று சொல்லக்கூடிய மற்றொரு பெயரும் இருக்குது. ஆமா. திரௌபதனுக்கு மகளாக வாய்த்தபடியால் எனக்கு திரௌபதி என்று மற்றொரு பெயரும் உண்டு. ஆமா. யாகத்திலே பிறந்தபடியால் எனக்கு ஏகசேனை என்று சொல்லக்கூடிய 3வது பெயரும் உண்டு. ஆமா. அப்படியாக இருந்தாலும் அம்மா நெருப்பிலே பிறந்தன் என்று சொன்ன யாகத்தின் வழியாக அந்த யாகத்தின் வழியாக சூடுபட்டவை எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? கருப்பா இருக்குது இல்ல? அந்த யாகத்தின் வழியாகவே பெண்ணாக நான் பிறந்தனல்லவா? உடல் முழுவதும் கருமை நிறத்தோடு காணப்பட்டது. அதனால எனக்கு கிருஷ்ண என்ற மறுபெயரும் உண்டு. ஆமா. இத்தனை பெயர் நாமலை கொண்டு நான் இந்த பூமி பாஞ்சால தேசத்திலே எந்த ஒரு குறையும் இன்றி வாழ்ந்து வந்தாலும் அம்மா ஆணுக்குள் பெண்ணடக்கம், பெண்ணுக்குள் நானும் ஒரு சரிநிகர் பெண் தானே. எனக்கும் திருமணமா என்ன சவுண்ட் வேற மாதிரியே கொடுக்குறாங்க. ஆணுக்குள் பெண்ணடக்கம், பெண்ணுக்குள் ஆணடக்கம். இப்படி சரிநிகர் பெண்ணே நீ திருமணம் செய்த கனவாளன் யார் தெரியுமா? ஆமா. குடுத்து வைக்காம போயிட்டேன். ஏன் இல்ல நானும் பண்ணலாம்னு தான் பாக்குறேன். என்னத்தா? 75 சிப்பரிசி மூட்டைய நீ அதுக்கு ஆசைப்பட்டுதான் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சரி விடையா. அப்படியாக இருந்தாலும் நீங்கள் திருமணம் செய்தீர்களே அம்மா, எனக்கு எப்படிப்பட்ட திருமணம் என்று தெரியுமா? எப்படி? அதாவது பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய தந்தையார் பாஞ்சால அரசன் என்னோட பிறந்தது அல்லவா அந்த 4ஆவதாக ஒரு அது 3ஆவதாக ஒரு அதுவும் என்னோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது. தாங்கள் வளர வளரும் வில்லும் வளர்கிறது. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் எப்படி சுயவரம், எப்படி சுயவரம்னு எப்படி கல்யாண மேடை எப்படி செய்யறாங்க அப்படின்னா அந்த வில் என்னோட வளர்ந்தது அல்லவா வில், அந்த வில்ல யாரு மச்சக்கொடி அறுத்து வில் வளைக்கிறாங்களோ வில் வளைத்தவங்களுக்கு இந்த வஞ்சியால் பரிசாக தரப்படும் என்பதற்காக சொல்லிவிட்டார். கட்டளையிட்டு விட்டார். அனைத்து நாட்டு அரசர்களும் அப்படியே கூடி கூடி வராங்களே எங்க நாட்டுக்கு. எதுக்காக? நீ கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு அந்த வில்லு வளைஞ்சு இல்ல அந்த வில்லு வளைச்சு இந்த வஞ்சியால கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி வராத அரசர்கள் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆமா. ஏற்க மாட்ட சீமன் சொல்லியாச்சா? எதுக்குடா பண்றவாயா? இல்லைங்க பொட்டிக்காரங்க அடிக்கடி வேணும்பா எடுத்து வைக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அப்படி இந்த வஞ்சியாலை திருமணம் செய்த அந்த வளையாத வில் வளைத்தவர் யாருன்னு தெரியுமா? வளையாத வில் வளைத்தவர் யார்? நான் இப்படி சொல்லட்டும். இப்படி சொல்லாத, இப்படி திருப்பி சொல்லாத. எப்படி? இப்படி திருப்பி பொச்ச திருப்பி சொல்லு. புரியுமா? வாயால சொல்லுவாங்க. அடியே ஓய், நீங்க திருமணம் செய்த கணவர் பேர் என்னன்னு தெரியுமா? என்னமா சொல்லட்டுமா? சொல்லுடி. சொல்லட்டுமா? சொல்லு. வாடி சொல்றேன். வாடி சொல்றேன். அம்மா வளையாத வில் வளைத்து
அந்த வளையாத வில்வழித்த இந்த வஞ்சியாலை திருமணம் செய்த கணவர் யாரு என்று தெரியுமா? ஆளால் அழகு படித்த, அதாவது பாண்டவர் குலத்திலே பிறந்திட்ட இருவருக்கு இளையோர், இருவருக்கு மூற்றோர், நடுபிறந்த நாயகன் என்று சொல்லக்கூடிய ஆளால் அழகு படித்த அர்ஜுன மகாராஜனை திருமணம் செய்து. சரிங்க. ஆமா சரிங்க. அப்படி திருமணம் செய்திருந்தாலும் அம்மா ஒருவரை திருமணம் செய்து ஐவருக்கும் தேவியானேன். ஆமா சரி சரி. அப்படி 5 பேருக்கு மனைவியாக இருந்தாலும் அழியாத பத்தினி என்ற பட்ட பெயர் பெற்றவள் நீங்கள். ஆமா சரி சரி அம்மா. பதிவிரதை, பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதை. இப்ப நான் எதுக்காக வந்தேன்? எதுக்காக வந்தேன்? தங்களுடைய கணவராகப்பட்டவர் தர்ம மன்னன் உடனே அழைத்து வர சொன்னார். அப்படியா? போகலாம். அதாவது கணவனே கற்கண்ட தெய்வம் என்று போற்றக்கூடிய இந்த பத்தினி பாஞ்சாலி மல்லிகை முல்லிகை மட்டி வேறு மறிக்கொழுந்து கோங்கும் மந்தாரம் இருவாச்சி என்று சொல்லக்கூடிய பல வாசனாதி மனிதர்கள் எல்லாம் கொண்டு வந்து அன்பு தேவியாகிய பத்தினி பாஞ்சாலி உங்கள் பாதத்தை பணிகிறேன் சுவாமி. அருங்கினி பாஞ்சாலி கணவரை கடவுளாக பாவித்து அணிதினமும் தவறாமபடிக்கு 4 திசைகளை சென்று நறுமலரை பூமலரை பறித்து இந்த மணவாளனுடைய பாதத்தில் குமைத்து உன் பட்டாடையால் துடைத்து என் பாதத்தை நீ வணங்காய் அல்லவா? இதோ என்றும் நிறைகடலாக வாழ்வாய் அம்மா வாழ்வாய். சுவாமி வாழ்ந்திருப்பீர் என்று சொன்ன வையகத்தில் கோடான கோடி காலம் நான் வாழ்ந்திருப்பேன். இல்லறம் தண்ணிலே சில்லறைகள் வேலைகளை செய்து கொண்டு இருக்கும் தருவாயிலே தேவியாகி அழைத்தீர்களாமே, என்ன விஷயம்? தேவி ஏது காரணம்? உண்மை நான் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? என்ன பிறக்குது, சாயங்காலம் பிறக்குது, மத்தியானம் பிறக்குது, அப்படி இல்லம்மா தேவி. சுவாமி இதோ அதை நினைத்தா என் மனமாகப்பட்டது எரிமலை குமுறு போல் அனைதினமும் குமுறுகிறது. அப்படியா? உண்மையாகத்தான். அப்படிப்பட்ட விஷயம் என்னடா தேவி? உம்மிடத்தில் சொல்லாமல் நான் யாரிடத்தில் சொல்ல முடியும்? அதுதானே. இதோ நான் அன்றாவது உன்னை பார்க்கலாம் என்று சொல்லி மந்திரிமாரிடத்தில் சொல்லும் பொழுது திருரோக சஞ்சாரி நாரதராகப்பட்டு வந்தார். அப்படி நாரதர் வந்து எம்மிடத்தில் என்னவென்று உரைத்தார் தெரியுமா?
என் தம்பியாகப்பட்ட பாண்டுபுத்திர மகாராஜன் மாண்டு மணிந்து விட்டார் அல்லவா? ஆமா. ஆனால் சொர்க்கமும் சேராமல் நரகத்துக்கும் சேராம அந்தரத்துல வவ்வாளாக தொங்கிக் கொண்டிருக்கின்றாராம். அப்படியா? யாது காரணம் என்று கேட்டேன். சரிபோக ஈம சடங்கு செய்யாத காரணத்தினால் ஈம சடங்கு சரிபோக செய்ய வேண்டும். அக்கா மண்டை அப்படி உடைஞ்சு போயிடும். சரிபோக ஈம சடங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி என் மக்கமார்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் பூலோகத்தில் இருக்கிறாங்க. இது போல எங்க சொல்லப்பா நாரதா என்று சொல்லி என் தந்தையார் சொன்னாராம். ஆனால் இந்த தந்தைக்காக சரிபோக ஈமச்சடங்கு செய்வதாக இருந்தா இது எப்படி செய்வது ஒன்றும் புலவரவில்லை. தந்தையார் சொர்க்க பதவி அடையணும். ஆமா சுவாமி. அதற்காக என் மனமே ஒரு அதாவது எரிமலை போல் குமர் கொண்டிருக்கிறது. ஐயோ, என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. இதுக்காகத்தான் உன்னை அழைத்து ஒரு ஆலோசனை கேட்கலாம் என்று வந்தேன். அதாவது பாண்டவருக்கு ஏதாவது ஒரு அவநிலை என்றால் யாரை நினைப்போம்? என் பரந்தாமனாகி எம்பெருமான் வைகுந்தவாசன், என்னுடைய அண்ணன் உண்மையாக அண்ணன் பரந்தாமன், எம்பெருமான் மாயவர், எங்கும் நிறைந்த ஏகாந்த பரம்பொருள் அண்ணனாகிய மாயவர் அழைப்போம். இதற்கு உண்டான வழிகளை அவர்களிடத்தில் கேட்போம். பரவாயில்லை. தக்க பதில் தக்க ஓசனை உரைத்தாய். இதுதான் சம்சாருடைய வார்த்தை எப்பொழுது கேட்கணும். அதனால தகுந்த பதில் உரைத்தாய். நீ சொன்ன பிரகாரம் உன் அண்ணனாகப்பட்ட எனது மாமனாக விளங்கக்கூடிய எங்க அண்ணனை உடனே கூப்பிடலாம். அந்த வழிகளை நம்ம கேட்கலாம். ஆகட்டும், அப்படி ஆகட்டும். மனைவிக்கு என்னங்க கொடுக்குறீங்க? எல்லாமே பெருசு பெருசாயிட்டு வருது முன்னாடியே. கள்ளம் கவடம் புரியாமல் படிக்கு கள்ளம் கவடம் அறியாமல் உடம்பு இது. எல்லாம் முன்னாடி முட்டிக்கிட்டே வருதுங்க. சரி விடுங்க. ஆகட்டும், சரிங்க. அதனால உடனே அண்ணனை துதி செய்வோம். ஓ அண்ணனுடைய கிருதான சத்தம் கேட்கிறது. சங்கநாதமும் கேட்கிறது. புறப்படுவோம்.